இந்தியா முழுக்கவும் 400 சீட்டு நாங்க பெறுவோம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து 40க்கு நாங்க 40ம் பெறுவோம். புதுச்சேரி உட்பட அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வெறும் அடிச்சு வெற்று விடுறது வார்த்தையா? தான். ஏதாவது அடிச்சு விட வேண்டியதுதான். அதுல என்ன ஏன்னா நம்ப வைக்கிறாங்கல்ல சார். எல்லா கருத்து கணிப்புகள் எடுத்து பார்த்தாலுமே, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களுமே கூட அதிமுகவை விட பாஜக வந்து முன்னிலையில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்களே இல்ல சார். நம்ப வைக்கிறாங்கன்றத விட, ஆ ஒரே பொய்ய திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது, இதுதான் அந்த புரொபகேண்டாவோட ஸ்ட்ராட்டஜி. முன்னாடியெல்லாம் வந்து ஹிட்லர் காலத்துல வந்து அதுக்கு பேர் வந்து த பிக் லை. ஒரு பெரிய பொய்ய மறுபடியும் மறுபடியும் சொன்னா அது உண்மையாயிடும்னு சொல்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு காலகட்டத்துல அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்துல 1000 லைஸ் பர் டே. 1000 பொய்கள் ஒரு நாளைக்கு. நீங்க அடுத்த நாள் நேத்து இது சொன்னீங்களேன்னு கேட்டா, அது நேத்து அப்படின்னுவாங்க. இன்னைக்கு வேற பொய்ய சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் நானும் தான் மண்டைய உடைச்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ இதெல்லாம் களத்துல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எங்க இருக்காங்க, எங்க இல்லன்ட்டு. நடக்கட்டும். அது அப்படி நடந்தால் அது ஒரு அரசியல் விஷயம் தானே. அதையும் தமிழகம் எதிர்த்து போராடும்.